வணக்கம். இன்றைய தினம் குடும்ப பிரச்சனையை தீர்க்கின்ற வழிபாட்டை நாம் தெரிந்து கொள்வோம். பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோயிலில் எத்தனையோ உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அதில் முக்கியமான ஒன்று சோமாஸ்கந்தர் அபிஷேக ஆராதனை. நெல்லையப்பர் கோயிலில் மூலவரை சுற்றி 3 பிரகாரங்கள் உள்ளன. முதல் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகிஷாசுர மர்த்தனி, பைரவர் சன்னதிகள் உள்ளன. கோவிந்த பெருமாள் சிவனுக்கு அருகிலேயே சயனித்திருக்கிறார். இரண்டாவது பிரகாரம் சற்று பெரியது. இங்கு 7 இசை கரங்கள் இசைக்கும் தூண்கள் உள்ளன. அவற்றை தட்டி பார்த்தால் கரங்களில் ஒலி கேட்கும். இந்த பிரகாரத்தில் தான் தாமிர சபை உள்ளது. இரண்டாம் பிரகாரத்தில் கன்னி மூலையில் சோமாஸ்கந்த சன்னதி உள்ளது. ராவணன் 10 தலையுடன் தன் பராக்கிரமத்தால் கைலாயமலையை தூக்க அமைப்பில் உள்ள உயரமான மேடை மீது அமையப்பெற்றுள்ள சன்னதியில் சோமாஸ்கந்தராக இறைவன் கைலாய காட்சி தருகிறார். இங்கு கார்த்திகை மாதம் சோமவாரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த சன்னதியில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அப்போது சுவாமிகளுக்கு மா பொடி, மஞ்சள் பொடி, பால், பன்னீர், சந்தனம், தயிர், தேன், இளநீர், நெய், அன்னம், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெறும். தொடர்ந்து 108 வலம்புரி சங்கின் தீர்த்தத்தினால் கலாபிஷேகம் நடைபெறுகிறது. குறிப்பாக குடும்ப பிரச்சனைகளுடன் சன்னதி வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் என்று நம்புகிறார்கள். எனவே வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு வாழ்விலே நன்மைகளை பெறுகிறார்கள்.